வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு கிளைமேட் மாறிட்டு வருது. வெயில் முடிஞ்சு நமக்கு அடுத்த கிளைமேட்டு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நிறைய பேருக்கு சளி பிடிக்குதுங்க. சளி காய்ச்சல் நிறைய குழந்தைங்களுக்கும் வருது. அதனால் நெஞ்சு சளி இருந்தால் அதை அகற்றக்கூடிய செடிகளோட காம்போ இன்றைக்கி நம்ம போட போகிறோம். என்னென்ன செடிகள்னு பார்த்திங்கன்னா, தூதுவளை, இது தூதுவளை, அதுக்கப்புறமா கற்பூரவள்ளி, அதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரை. இது நமக்கு நெஞ்சு சளியை மட்டும் இல்லைங்க, கை கால் வலி இருந்ததுனாலும் சரி பண்ணும். இந்த இலைகளை ஒரு 5-6 இலைகளை நம்ம ரசத்துக்குள்ளே போட்டோம்னா போதும், நல்ல ரெமெடி கொடுக்கும். இந்த கற்பூரவள்ளியை நீங்கள் அப்படியே கையில் நசுக்கி அந்த சாறு எடுத்தே குழந்தைங்களுக்கு ஊற்றலாம். அந்த அளவுக்கு மெடிசினல் வேல்யூ உள்ளது. வாஸ்துப்படி வீட்டில் கட்டாயம் வைக்க வேண்டிய செடிகளில் ஒன்று இந்த கற்பூரவள்ளி. இது எல்லாமே நமக்கு மெடிசினல் வேல்யூ உள்ளது. இது ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி நான் கொடுத்துருக்கேன். காம்போவில் கொடுக்கும்போது பெரும்பாலும் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். இது கூட உங்களுக்கு வேறு ஏதாவது சீட்ஸ் இது வேணும்னாலும் நீங்கள் ஷிப்பிங் ஃப்ரீலேயே வாங்கிக்கலாம். இது கூடவே அனுப்பிச்சுட்ருவோம் ஆர்டர் பண்ணிங்கன்னா. இந்த செடிகள் எல்லாமே நல்ல மெடிசினல் வேல்யூ உள்ளது. இதனுடைய விலை விவரம் நான் டாப்பிக்கில் போட்டிருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செடிகளோட லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் கேட்லாகில் ஆட் பண்ண மாட்டேங்க. வீடியோ பார்க்குறவங்க அப்படியே வாங்கிக்க வேண்டியதான். ஏன்னா ஒரு குறைஞ்ச அளவில் தான், நம்ம கம்மி அமௌண்ட்டுக்கு தான் போடுறோம் கொரியர் ஃப்ரீ பண்ணி. அதனால் குறைஞ்ச அளவில் தான் நான் எடுத்து வச்சுருப்பேன். அதனால் தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சுட்ருவோம். ரெகுலராக வாங்கிட்டுருக்க எல்லாருக்கும் தெரியும். புதுசாக யாரும் வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்களுக்காக இந்த தகவல்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்படியே டைரெக்டாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் அவசியம் இருக்க வேண்டிய மூலிகைன்னா, சின்னங்க பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மூலிகைன்னா இந்த 3 மூலிகைகளும் சொல்கிறான். பெருசாக உரம் போடணும், பராமரிக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. ராவாக வளரக்கூடியது. வச்சு விட்டிங்கன்னா போதும், தண்ணி மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும், அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ அருமையான மூலிகைங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.